அம்புலி மாமா கதைகள். தேவதை மரம். தேவலோகத்துல உள்ள கற்பக மரம். அதுக்கு கீழே யார் நின்னு எந்த பொருளை கேட்டாலும் அதை கொடுக்கற சக்தி பெற்றது. சுனந்தாங்கிற தேவக்கன்னிகை தான் தேவேந்திரனோட மனைவி ஆகணும்னு ஆசைப்பட்டா. அதனால அவ கற்பக மரத்துக்கு கீழே போய், கற்பக மரமே, நான் நினைக்கிறபடி நீ என்ன தேவேந்திரனோட மனைவியாக்கிடுன்னு வேண்டிக்கிட்டா. கற்பக மரமோ, என்னால பொருட்களை தான் கொடுக்க முடியும், நீ கேட்டதோ உன்னோட எண்ணப்படி நடக்கணுங்கிற வரம், எனக்கு அந்த வரத்தை கொடுக்கற சக்தி இல்ல, மேலும் நீ இப்படி விரும்புறதும் முறையில்ல. தேவேந்திரனுக்கு ஏற்கனவே தர்மபத்னி இருக்கிறா, நீ அவன் மனைவியாக விரும்புறது பெரிய பாவம், அதனால இந்த எண்ணத்தை விட்டுடுன்னு சொன்னது. அதை கேட்ட சுனந்தா, இதோ பார், உன்னால என்னோட விருப்பத்தை நிறைவேற்ற முடியாதுன்னா பேசாம இரு, எனக்கு ஒன்னும் நீ உபதேசம் செய்ய வேணான்னு கோபத்தோட சொல்லி அதோட கொம்புகள்ல 4-5 முறிச்சு போட்டா. இதனால கற்பக மரம் ரொம்ப கோபமாயிட்டு, நீ ஆத்திரப்பட்டு இலைகள்ல உள்ள என்னோட கொம்புகளை முறிச்சிட்ட, அதனால நீ பூலோகத்துக்கு போய் ஒரு மரத்துல நீண்ட காலம் இருக்கும்படி சபிக்கிறேன், உனக்கு இனி தேவலோகத்துல இடம் இல்ல, போ பூலோகத்துக்குன்னு சாபம் கொடுத்தது. அதை கேட்ட சுனந்தா பயந்து போய், எனக்கு இப்படி ஒரு கொடிய தண்டனையா, என்னோட விருப்பத்தை கூட உன்கிட்ட தெரிவிக்கிறது ஒரு குற்றமானு கேட்டா. கற்பக மரமும், அது அல்ல நீ செஞ்ச குற்றம், நீ என்னோட கொம்புகளை இலைகளோட ஒடிச்சு போட்ட, ஒரு மரத்தோட கிளைகளையும் கொம்புகளையும் இலைகளையும் ஒடிச்சா அதுக்கு எவ்வளவு வலிக்கும்னு ஒன்னு மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன தெரியும், நீ ஒரு மரத்துல இருந்து அது மொட்டையாக்கப்படும் போது அது படுற பாட்டை நீ நேர்ல போய் பார்க்கணுங்கிறதுக்கு தான் உனக்கு இந்த சாபத்தை கொடுத்தேன், நீ கொஞ்ச காலம் பூலோகத்துல இருந்துட்டு வான்னு சொன்னது. சுனந்தாவும், சரி நான் அங்க போறேன், பூலோகத்துல நான் இருக்கிறப்போ எனக்கு உள்ள சக்திகள் எல்லாம் அப்படியே இருக்கும் தானேன்னு கேட்டா. கற்பக மரமும், அப்படியே தான் இருக்கும், ஆனா அதெல்லாம் மற்றவங்களுக்கு உதவதான் பயன்படுத்தணுங்கிறத நல்லா நினைவுல வச்சுக்கன்னு எச்சரிக்கை செஞ்சுது. சுனந்தாவும் அப்படியே செய்யறதா சொல்லிட்டு தேவலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு போனா. அங்க ஒரு ஊர்ல ஒரு வீட்டோட கொல்லைப்புறத்துல உள்ள மரத்துல போய் வசிக்க ஆரம்பிச்சா. அந்த வீட்டோட சொந்தக்காரன் கந்தப்பன். தேவலோகத்து சுனந்தா அந்த மரத்துக்கு வந்த அன்னைக்கு அவன் அந்த மரத்தோட ஒரு கிளைய ஒடிச்சான். அப்போ சுனந்தா தன்னோட கையையே ஒடிக்கிறது மாதிரி உணர்ந்து ஐயோன்னு சத்தமா கத்தினா. அதை கேட்ட கந்தசாமி அரண்டு போனான். தான் ஒடிச்ச கிளைய கீழே போட்டுட்டு அவன் மரத்து மேல யாராவது இருக்கிறாங்களான்னு உற்று பார்த்தான். யாருமே அவன் கண்களுக்கு தென்படல. ஆனா ஒரு குரல் மட்டும், நான் உனக்கு என்ன கெடுதல் செஞ்சேன், என்னோட கிளைய ஏன் ஒடிச்சேன்னு கேட்டுது. அதை சொன்னது சுனந்தாதான். ஒரு மரம் பேசுனதை பார்த்து கந்தப்பன் ஆச்சரியப்பட்டான். அது கேட்ட கேள்விக்கு, வீட்டுல சமைக்க அடுப்புல விறகு வைக்க விறகு இல்ல, கடைக்கு போய் விறகு வாங்க கையில பணம் இல்ல, அதனாலதான் மரக்கிளைய உடைச்சேன்னு அவன் பயந்துகிட்டே சொன்னான். அப்போ சுனந்தா, நான் தேவலோகத்து தேவதை, இந்த மரம் நீண்ட காலமா மக்களுக்கு பயன்பட்டு வருது, அதுக்காக தான் இதுக்கு உதவும்படி பகவான் என்ன இங்க அனுப்பியிருக்காரு, நான் இன்னையில இருந்து இந்த மரத்துல தான் வசிக்க போறேன், இனிமே நீ இந்த மரத்துக்கு எந்த வித தீங்கும் இழைக்க கூடாது, உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நான் கொடுக்கறேன்னு சொல்லி ஒரு அடுப்பை வரவழைச்சு அவனுக்கு கொடுத்தது. வீட்டுக்கு அதை எடுத்துட்டு போன அவன் அதை பற்ற வைக்க நினைச்சப்போ அது உடனே தானா எரிஞ்சுது. இனி எரிய வேண்டாம்னு நினைச்சப்போ அது அணைஞ்சு போனது. அதோட சக்தியை பார்த்து மகிழ்ந்து 3 நாட்கள் அதை அவன் பயன்படுத்தினான். 4வது நாள் அந்த மரத்துக்கு கோடாலியோட போனான். அதை பார்த்த சுனந்தா, ஏன் இப்ப கோடாலியோட வந்திருக்கேன்னு கேட்டா. அவனும், என்னோட தாயார் உடல் நல்லா கொஞ்சி இருக்கா, வைத்தியம் பார்க்க பணம் இல்ல, அதனால மரத்தை வெட்டி விறகாக்கி விற்று பணம் சம்பாதிக்க நினைச்சேன்னு சொன்னான். அப்போ சுனந்தா, மரத்தை வெட்டாத, உன்னோட தாயார இங்க அழைச்சிட்டு வந்து மரத்தின் கீழே படுக்க வை, இந்த மரத்தோட காற்று இன்னைக்கு முழுவதும் பட்டா போதும், அவ குணமடைஞ்சிடுவான்னு சொன்னா. கந்தப்பனும் அப்படியே செஞ்சோன்னு அன்னைக்கு மாலையே அவ குணமடைஞ்சிட்டா. இதனால அந்த வீட்டுல உள்ளவங்க அந்த மரத்தை தெய்வமா கருதி தினமும் அதுக்கு பூஜை செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த மரம் சக்தி வாய்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊர்க்காரர்கள் எல்லோரும் அதுக்கு பக்கத்துல வந்து தமக்கு வேண்டியதையெல்லாம் வாங்கிட்டு போனாங்க. இப்படி சுனந்தா அந்த மரத்துல வசிச்சு யார் எதை கேட்டாலும் அதை அவங்களுக்கு கொடுத்து வந்தா. ஆனா சிலர் அவங்களுக்கு பயன்படாமலும் மற்றவங்களை துன்புறுத்தவும் கோரிக்கைகளை அந்த மரத்துக்கிட்ட கேட்டாங்க. சுனந்தா அதையெல்லாம் நிறைவேற்றல. அதனால அவங்க அந்த மரத்துல உள்ள தேவதையோட சக்தி குறைஞ்சிட்டுன்னு பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்து வருத்தப்பட்ட சுனந்தா தேவலோகம் போய் கற்பக மரத்துக்கிட்ட, என்னால மக்களோட நச்சரிப்பை சகிச்சுக்க முடியல, நான் உதவினா உதவி பெற்றவங்க என்ன புகழ்றாங்க, ஆனா சிலர் மத்தவங்களுக்கு கெடுதல் செய்ய வரம் கேட்டோன்னா நான் மறுத்தேன், அதனால என் மேல கோபமா என்ன ஒரே அடியா தூத்துறாங்க, என்ன செய்யறதுன்னு கேட்டா. கற்பக மரமும், இப்போ உனக்கு ஒரு மரத்தோட கஷ்டங்கள் என்னன்னு புரிஞ்சுட்டு உன்னோட பரோபகார சக்திய உலகுல மத்த மரங்களுக்கு எல்லாம் பகிர்ந்து கொடுன்னு சொன்னோன்னு அவளும் அப்படியே செஞ்சா. அன்னையில இருந்து உலகத்துல உள்ள எல்லா மரங்களும் மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல பயன்பட்டு வர ஆரம்பிச்சுது.